வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் அப்புறம் பாட்டி எல்லாருமே சேர்ந்து நேராக கோவிலுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோயின் நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்களை வந்துட்டு அஹ், எங்க அத்தையோட மகன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எனக்கு மாமா மரம் தானே வரும். அப்ப உங்களை நான் மாமான்னு தானே கூப்பிடணும். மாமான்னு கூப்பிடவா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படியே கூப்பிடுங்க. நான் எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்துட்டு தடங்கல் சொல்ல மாட்டேன். அப்போ பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மாடி ரோஹிணி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டா, நீ இன்னும் பொங்கல் வைக்கலையாமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ரோஹிணி இங்கேருந்து பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி இங்க வாங்கலேன், அவளே கார்த்தி கூட பொங்கல் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன இடையில போய் பேசுறீங்க? பாட்டி சொல்றாங்க, அம்மாடி எனக்கு தெரியாதுமா. சரி சரி, அவங்க ரெண்டு பேரும் பொங்க வைக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் நைஸா எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பக்கமா வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, பொங்கல் வைக்கிற நேரத்துல பார்த்தா பாட்டியையும் காணோம், எங்க அக்காவையும் காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. அப்படியே நீங்களும் எனக்கு கூட இருந்து ஒரு 2 3 வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் எங்கேயே போயிட்டாங்களா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா, அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னே தெரியல. சரி வாங்க, நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். பக்கத்துல எல்லாரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு குண்டானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசி எல்லாம் போடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நிறைய வேலைகள் சொல்றாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பொங்கல் வைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு அம்மா சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தத்தை பார்க்கறதுக்கு எனக்கே கண்ணு பற்றும் போல இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சும்மா ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், நாங்க ரெண்டு பேரும் ஜோடி கிடையாது அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டா ரொம்ப நல்ல அருமையான ஜோடியா இருப்பீங்க, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அம்மா போங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி சொல்றாங்க, ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஒரு வேளை கல்யாணம் பண்ணா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடி தானே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதான் உனக்கு வந்துட்டு வரன் பார்த்துருக்காங்கல்ல, நீ வந்துட்டு மருதுவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி இருக்கையில நீ எப்படி இப்படி பேச முடியும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, மற்றபடி எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. எங்க அம்மாவோட யோசனைக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னதான் நீ சரின்னு சொன்னாலும் நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. அதுக்கு ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு, பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு நேரா சாமி கிட்ட கொண்டு போய் வச்சு படைக்கிறாங்க. அப்போ ரோஹிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோஹிணி வந்ததும் ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா எங்கக்கா போன, எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா, கடைசியில மாமாவை தான் கூப்பிட்டு பொங்கல் வைக்க சொன்னா தெரியுமா? அப்ப ரோஹிணி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க, அடி பாவி, என்ன நைஸா கைட்டி விட்டுட்டு இப்படி பேசுறியேடி அப்படின்னு. அப்ப பாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு, அம்மாடி ரேவதி, பொங்கல் வச்சுட்டியாம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சுமா, அதான் நான் போயிட்டேன், இல்லைன்னா நான் உனக்கு வந்து உதவி பண்ணியிருப்பேன். பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, பாட்டி அதான் உங்க பேரன் இருக்காரே, அவர் எனக்கு நல்லா உதவி பண்ணாரு பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டி சொல்றாங்க, சரிம்மா, சரி நல்லபடியா பொங்கல் வச்சாச்சுல்ல. ரேவதி சொல்றாங்க, பாட்டி உங்க பேரன் தான் பொங்கல் வச்சிருக்காரு, கண்டிப்பா அவரு நல்லா தான் வச்சிருப்பாரு. பாட்டி சிரிக்கிறாங்க, சரிம்மா, என் பேரன் தான் வச்சிருக்கான்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாமி கிட்ட அந்த பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. பொங்கல் வச்சு படைச்சு முடிச்சதோட ரேவதி வந்துட்டு கோவிலை சுத்தி வர்றதுக்காக போறாங்க. அப்போ ஒரு அம்மா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி என்னம்மா கோவிலுக்கு வந்திருக்க, கழுத்துல தாலி இல்லாம வந்திருக்க, கழுத்துல தாலி இல்லாம வரலாமாம்மா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்கிருங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆனாதானே கழுத்துல தாலி வரும், எனக்கு நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இதை கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சியாகி, என்னம்மா சொல்ற, உன் கல்யாணத்துக்கு நான் என் குடும்பம் எல்லாருமே வந்தமே,
என்னம்மா இப்படி பேசுற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க வேற யாரையோ பத்தி சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க, அம்மாடி, நீ தானே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுமா, உன் புருஷன் பேரு கூட கார்த்தி. என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நாளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுற? உன் புருஷன் பேரு கார்த்தி. சேதுபதி ஐயா இருக்காருல்ல, அவரோட பேரனை தான் நீ கல்யாணம் பண்ண. இப்படி கழுத்துல தாலி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்க. கோவிலுக்கெல்லாம் வரும் பொழுது கழுத்துல தாலி இல்லாம வரலாமா? நீ எதுவும் தாலியில கழட்டி வச்சியா? போய் வீட்டுல போட்டுக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, இவங்க எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி பேசுறாங்க. அதுவும் சேதுபதியோட பேரன் கார்த்திய நான் கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்னு அங்கேருந்து நடந்து வராங்க. அப்ப ரேவதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்கேருந்து ஓடி வந்து ரேவதியை கட்டிப்பிடிச்சு, ரேவதி, இந்த மாதிரி கோவில் திருவிழாவில் தான் உன்னை பார்க்க முடியுது, அதுக்கப்புறம்லாம் உன்னை பார்க்கவே முடியல. நீ போன வருஷம் எனக்கு உதவி பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. என் புருஷன் கபடி போட்டியில ஜெயிச்சாரு. அந்த ஊர் மக்களுக்கு பெரிய நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா. உன் புருஷன் இல்லைன்னா இவ்வளவும் நடந்திருக்குமா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஏய், என்னடி பேசுற? புருஷனா? நான் எப்படி உன் ஊருக்கு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏய், என்னடி, எதுவும் கனவுல இருக்கியா? இங்க பாரு, நீ வந்துட்டு எனக்கு எவ்வளவு உதவி பண்ண தெரியுமா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற அப்படின்னு. சரி, உன் புருஷன் எங்க? அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ அந்த பக்கமா நடந்து வராரு. அப்ப அந்த பொண்ணை நேரா ஹீரோவை பார்த்து சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆகா, இந்த பொண்ணுக்கு ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வர, அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, சார், என்ன சார், ஜோடியா போகாம ஆளுக்கு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க, என்ன ஜோடியை பார்த்து நாங்க எல்லாருமே கண்ணு வச்சிருவோம் அப்படின்ட்டு தனித்தனியா போறீங்களா? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சீக்கிரம் என் வீட்டுக்கு வரணும். அன்னைக்கு கோவில் திருவிழாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வரல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் என் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. ரேவதி, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டு அப்படிங்கிறதுக்காக உன் புருஷன் கூட 24 மணி நேரமும் இருக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு கூட இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போ, சரியாடி அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி, அவங்க வேற யாரோ நினைச்சிட்டு உன்னிட்ட பேசுறாங்க. ரேவதி சொல்றாங்க, இல்ல சார், இருங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து நேரா பாட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஐயோ, ரேவதிக்கே பாதி உண்மை தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா ரேவதி சும்மா விட மாட்டா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ரேவதி நேரா பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, உண்மையை சொல்லுங்க, எனக்கு உங்க பேரன் கூட ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா? எனக்கு இடையில என்ன ஆணுச்சு? ஏன் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல இல்ல? சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ரேவதி, இங்க பாருமா, என்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயம் எதுவும் கேட்காதம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்ப ரேவதி கேட்குறாங்க, பாட்டி, நீங்க இப்படி பேசுறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. சொல்லுங்க பாட்டி, இதுக்கு மேலேயும் ஏன் என்கிட்டேருந்து உண்மையா மறைக்கிறீங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா, உனக்கு என் பேரன் கூட கல்யாணம் ஆனது உண்மைதாமா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா, உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆனது உண்மைமா அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அப்புறம் எதுக்கு வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு இன்னொருத்தரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு பெரிய விபத்து நடந்துச்சுமா. அந்த விபத்துல உனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. உனக்கு பழைய ஞாபகங்களை கட்டாயப்படுத்தி வர வச்சா அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு எங்களை எச்சரிச்சாங்க. அதனால தான் நாங்க இப்போதைக்கு எந்த உண்மையும் உன்கிட்ட சொல்லாம இருந்தோம். ஆனா நீயே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட. அந்த கடவுளா பார்த்து தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வச்சிருக்காங்க. அம்மாடி, இதுக்கப்புறமும் எந்த விஷயமும் கேட்குற மாதிரி இருந்தா உன் அம்மா கிட்டேயே நீ போய் நேரடியாக கேளு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. பாட்டி, நான் இப்பவே அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறேன், எதுக்காக என்கிட்டேருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிங்க அப்படின்ட்டு நான் இப்பவே போய் கேட்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா அங்கேருந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, என்னாச்சு, எங்க போயிட்டு வந்த, கோவிலுக்குள்ள போன,
ஏன் இவ்வளோ கோவமாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, ஏம்மா நான் எதுக்காக இவ்வளோ கோவமாக வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ராஜா வந்துட்டு, அம்மாடி என்னம்மாச்சு, நீ இவ்வளோ கோவப்படக்கூடாதுமா, உனக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் இது இருக்குல்ல, நீ வந்துட்டு இப்படி கோவப்படக்கூடாது. ரேவதி கேட்குறாங்க, ஏன்பா அவ்வளோ கோவப்பட்டா என் மூளைக்கு ஏதாவது ஆகிருமா பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுனால? இதை கேட்டதும் ராஜா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரிக்கும் செம ஷாக்கிங் ஆகுது. ரேவதி என்ன பேசுற, போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா ஏம்மா என்கிட்டேருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு எனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு நான் என்னம்மா துரோகம் பண்ணேன்? உங்களுக்கு என் மேலே அவ்வளோ கோவமாம்மா? இல்லை அந்த அளவுக்கு பாட்டி மேலே கோவமா? பாட்டிக்கிட்டேருந்து எப்படியாவது என்னை இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா? அவர் என்னம்மா தப்பு பண்ணாரு? பாவம் அந்த மனுஷன். எனக்கு கல்யாணம் மட்டும்தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் என்னம்மா தப்பு பண்ணாரு? ஏம்மா அவரை இந்த அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ பேசுகிற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா சொல்லி தான் ஆகணும். இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? எதுக்காக என்னையும் புருஷனையும் பிரிச்சிங்க? நீங்கள் 2 பேரையும் எதுக்குமா பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்போ ஈஸ்வரி அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எல்லாமே நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுரு. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அதோட விடு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆனால் நீங்கள் பண்ணது இப்போ என்ன? அம்மா இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு எந்த பேச்சும் பேசாதீங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா. கிளம்புங்க. இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே தான் நான் இருப்பேன். ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏய் நேடி பேசுகிற, தேவையில்லாமல் பேசாத. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் கண்டிப்பாக வந்துட்டு இனிமே இந்த இடத்த விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை நிப்பாட்டி, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேனே, உன் பொண்ணுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். தெரிய வந்த பிறகு அவளை எப்படி சமாளிக்க போற அப்படின்னு நான் அப்போவே கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்பயாவது புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. இதை கேட்டதும் செம்ம காண்டாகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மாடி ரேவதி, உனக்கு எப்போ உண்மை தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஹீரோ கண்டிப்பாக ரேவதியை இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலேருந்து காப்பாற்ற போகிறாரு. காப்பாற்றின பிறகு ஹீரோ எப்படி ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. அண்ட் நம்ம வந்துட்டு அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹீரோவை பிடிக்குமா, ஹீரோயினை பிடிக்குமா, யாரை பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லி எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ஈஸ்வரியோட அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பிடிக்கும். அவங்க மாஸாக நடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.